வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு 7 இறக்கை குருவியும் தெனாலிராமனும் இந்த கதை பார்க்கலாம். விஜயநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது. விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வருகை தந்திருந்தார். விழா மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது. அன்று மாலை அரசர் கிருஷ்ணதேவராயரும் அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தனர். அப்போது விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயரிடம் தங்கள் அவைப்புலவர் தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார். அதற்கு கிருஷ்ணதேவராயர் அதில் என்ன ஐயம் என்றார். விஜயவர்த்தனர் அப்படியானால் நான் தெனாலிராமனை சந்திக்கலாமா என கேட்டார். ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர். இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயநகரம் விஜயநகரம் ரொம்ப நல்லா சிறப்பாக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தது. பக்கத்தில் இருக்கிற நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வந்திருக்காரு. அவரை வரவேற்கிறதுக்காகத்தான் ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கிருஷ்ணதேவராயரும் பக்கத்து நாட்டு மன்னர் விஜயவர்த்தனரும் அவங்களோட பேலஸோட அந்த கார்டனில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட கேட்டார், உங்களோட அவைப்புலவர் தெனாலிராமன் ரொம்ப பிரில்லியண்ட்டாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கிருஷ்ணதேவராயர் சொன்னார், ஆமாம் அதில் என்ன டவுட்டு அப்படின்னு கேட்காரு. விஜயவர்த்தனர் சொன்னார், அப்படியானால் நான் தெனாலிராமனை பார்க்கலாமா, இல்லை அவரை ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சு சோதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணதேவராயரும் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மறுநாள் அரசவை கூடியது. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் அரசர்கள் இருவரையும் வணங்கி நின்றார். மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். மறுநாள் அரச சபை கூடிடுச்சு. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை கூப்பிடுறாரு. தெனாலிராமன் அரசர்கள் 2 பேரையும் பார்த்து வணக்கம் சொல்கிறாரு. மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமன் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு காலையில் நல்ல கோல்டன் கலரில் எல்லோவாக இருக்கிற நிறத்திலையும் மத்தியான நேரத்தில் ரெட் கலர்லையும் நைட்டில் மறுபடியும் 7 கலர்களிலும் நிறம் மாறக்கூடிய அற்புதமான ஒரு குருவி எனக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இருக்கணும் நான் பார்க்குறதுக்கு, சில நேரம் 3 கால்கள் அதுக்கு இருக்கணும், சில சமயம் 2 கால்கள் இருக்கணும், அப்புறம் சில நேரங்களில் 7 இறக்கைகளையும் கொண்டு வானத்தில் பறக்கவும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் உடனே தெனாலிராமன் கிட்ட சொல்கிறாரு, விஜயவர்த்தனர் கூறியவாறு குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. ஆனால் சிரித்தவாறே, சரி அரசே, நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கிட்ட சொன்னார், விஜயவர்த்தனர் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு குருவியை சீக்கிரமாக கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தெனாலிராமனுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு தலையை சுற்றிடுச்சு. ஆனாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சரி அரசே, நான் நாளைக்கு அது மாதிரி ஒரு பறவையோட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார். அவர் நிலைமை மோசமாக இருந்தது. உடை கிழிந்து இருந்ததுடன் அதில் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன. அவரது கையில் காலியான பறவை கூண்டு ஒன்று இருந்தது. தெனாலிராமன் அரசரிடம், அரசே, அதிசயமான கதை நடந்து விட்டது. விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன். பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம், அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றது என்றார்.
அடுத்த நாள் காலையில் அரசவை வழக்கம் போல் கூடியிருச்சேன். அப்போ தெனாலிராமன் வர்றாரு. அவருடைய கையில் காலியான ஒரு கூண்டு ஒன்று வச்சுருக்காரு. ஆனால் அவருடைய ட்ரெஸ்ஸு கல்லும் மண்ணும் கிழிஞ்ச மாதிரி ரொம்ப அழுக்காகவும் இருந்தது. வந்த தெனாலிராமன் அரசர்கிட்ட சொன்னார், அரசே, ரொம்ப அதிசயமான ஒரு கதை நடந்து முடிஞ்சிருச்சு. விஜயவர்த்தன மன்னர் சொன்னார் இல்லையா, அது மாதிரியான ஒரு குருவியை நான் பார்த்தேன். நானும் அதை கூண்டில் போட்டு அடைச்சேன். ஆனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, அது 7 இறக்கைகளையும் விரித்து பறந்து போயிடுச்சு. காட்டில் நான் அதை ரொம்ப தூரம் பறந்து பின்னாடியே துரத்தி போய் பிடிக்க போனேன். அப்போ அந்த பறவை என்கிட்ட சொன்னிச்சு, அரசரிடம் போய் சொல், காலை நேரமாக இருக்கக்கூடாது, மத்தியான நேரமாகவும் இருக்கக்கூடாது, ஈவினிங் டைமாகவும் இருக்கக்கூடாது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருட்டான நேரமாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே என்னுடைய 7 இறக்கைகளாலும் பறந்து திரும்ப வந்துடுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சேன். அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர். அரசருக்கோ சிரிப்பு வந்தது. இதை கேட்டேன் கிருஷ்ணதேவராயருக்கும் விஜயவர்த்தனருக்கும் தலையே சுற்றிடுச்சேன். இது மாதிரி ஒரு நேரம் இருக்கா என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அரசருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, தெனாலிராமன் ஏதோ அறிவு கூர்மையாக ஏதோ பண்ணிட்டாருங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டேன். அவருக்கு சிரிப்பாக வந்துடுச்சு. விஜயவர்த்தனர் சொன்னார், தெனாலிராமனின் அறிவு கூர்மையை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன், இப்போதுதான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகள் அளித்தார். அப்போ விஜயவர்த்தனர் சொன்னார், தெனாலிராமனுடைய அறிவு கூர்மை என்ன அப்படின்னு இதுவரை கேள்விதான் பட்டிருக்கேன், இப்போ தான் நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பாராட்டி தெனாலிராமனுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த கதையோடைய ஸ்டோரி. என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.